ஹை கைஸ். ஹலோ. ஸோ இன்னைக்கு இன்னொரு டெம்பிள் வீலாக் சீரீஸோட உங்களோட வந்திருக்கோம். இது வந்து எப்படின்னா சென்னையிலேருந்து ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப கிட்ட. அண்ட் இது வந்து அவ்வளோவா ஃபேமஸ்ன்னு தெரியாது, பட் இட்ஸ் அ வெரி ஜெம் ஆஃப் அ டெம்பிள். இது நிறைய பேருக்கு தெரியாத டெம்பிள். விஷ்ணுவோட ஒன் ஆஃப் த திவ்ய கோயில். இது 108 திவ்ய கோயில். இது ஒன் ஆஃப் த கோயில் இது. அண்ட் இது வந்து யார் நோயாளியோ அவங்க போனால் இட் வில் ஹெல்ப் தெம் அ லாட். அவங்களுக்கு நோய் சீக்கிரமாக குணமாகறதுக்கு இது ரொம்ப உதவும். அண்ட் அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். அது என்ன கோயில் நேம்? This கோயில் இஸ் ஈக்குவலன்ட் டு த வைத்தீஸ்வரன் கோயில் ஆஃப் த கும்பகோணம். அங்கே மயிலாடுதுறை. கும்பகோணம் மயிலாடுதுறை, சரியா? வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறைக்கு ஈக்குவலண்டான கோவில் நம்ம சென்னையில் இருக்குது. அண்ட் ஸோ இட்ஸ் நன் அதர் தேன் வீரராகவன் கோயில். அது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் தான் இருக்கு. எஸ். ஸோ நாங்கள் வந்து பை ரோட் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அந்த கோயில். ஸோ பை ரோட் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். அவுட்டர் ரிங் ரோட் வழியாக போயிட்டுருக்கோம். அண்ட் இட் கேன் ஆல்சோ பி நம்ம ட்ரெயினில் கூட போகலாம். ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 நிமிஷம் தான். அண்ட் ஸ்டேஷன் கிட்ட தான். ட்ரெயின்னா தெரியும். பார்க் ஸ்டேஷன்லேருந்து நம்ம சென்ட்ரல்லேருந்து என்ன போய்க்கலாம். அது சென்ட்ரல்லேருந்து எப்பவுமே ஒரு 15 minutes டு ட்ரெயின் உண்டு திருவள்ளூருக்கு. ஸோ அங்கே போயாச்சுன்னா அங்கேருந்து 5 to 10 minutes வாக் அப்படி போகலாம். பட் நாங்கள் வந்து we are going by ரோட். இந்த கோயிலில் வந்து மெயின் டிடி வந்து மகாவிஷ்ணு தான். இது வந்து அப்போ சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த 108 அண்ட் திவ்ய ஸ்தலம்னு சொல்லுவாங்க. விஷ்ணுவோட திவ்ய கஷேத்திரம், விஷ்ணுவோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த கோயில் தான் நான் அந்த வேல ரொம்ப ஹிஸ்ட்ரி நேற்று தான் நான் படித்தேன். நான் சூப்பராக இருந்துச்சு ஹிஸ்ட்ரி. கோயிலில் வந்து ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி நாட் அலவுடு. ஸோ எங்கெல்லாம் வந்து எடுக்க முடியுமோ அங்கெல்லாம் எடுத்து அந்த வந்து ஹிஸ்ட்ரியை ஷேர் பண்ணுறோம். சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அந்த கோயில் போனோன்னு. இதை வந்து எங்கள் பையனுக்கும் அந்த சுவாமி நேம் தான் வச்சுருக்கோம், வீரராகவன்னு. அதாவது ட்ரித்திக் அலைஸ் வீரராகவன் தான். என் அப்பாட்டு சின்ன வயசுல வந்து வீரராகவன் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதே நேமே வந்து பையனுக்கும் வச்சுருக்கோம். அது அதுவும் ஒரு ஸ்பெஷல் இதுதான். அதுக்காகவும் ஒன் ஆஃப் த ரீசன் நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். இது ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு ஏன் போகிறோன்ற ரீசன் வந்து அடுத்த வீலாகில் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன ரீசன் மெயினாக போகிறோன்னு. ஸோ இன்னொரு ரீசன் இந்த கோயில் எப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவரோட அப்பாவும் அங்கே தான் பிறந்திருக்காரு, திருவள்ளூர் மாவட்டத்தில். அதுவும் சின்ன வயசுல வந்து என் பாட்டி வந்து என் அப்பாவை வீரராகவன் தான் செல்லம்மா கூப்பிட்டு வந்தாரு. ஸோ அந்த ரீசனால தான் வந்து பையனுக்கும் வீரராகவன் நேம் வச்சிருக்கோம். அந்த அலைஸ் நேம் வந்து வீரராகவன் அப்படி வச்சிருக்கிறது. கிருத்திக் அலைஸ் வீரராகவன். அந்த ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்கு இந்த கோயில் போறதுக்கு. அண்ட் வெல்கம் டு சேனல் தி ஸ்டோரி ஆஃப் டூ நோமேன்ஸ். திஸ் இஸ் மீ ரோஷன் அண்ட் காயத்ரி ஹியர் அண்ட் ஃபேமிலி. எஸ். ஸோ அங்கே போய் நாங்கள் ஃபர்தர் அப்டேட் கொடுக்குறோம். எப்படி என்ன கோயில் பற்றி அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நாங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.
ஹே ஹாய் கைஸ். ஹலோ. ஸோ நேற்றுக்கு கோயில் போயிட்டு வந்தோம் நாங்கள். வீரராகவன் கோயில் சீரியஸ்லி செம்மையாக இருக்குது, சூப்பராக இருந்தது, வேற லெவல் கோயில். அதுக்கு பின்னாடி ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுவுமே ஃபஸ்ட்டு சிவன் கோயில் தான் போனோம். ஆன்லைன் வந்து டேரெக்டாக சிவன் கோயில் தான் போனோம். ஆக்சுவலி ஒரு ஸ்டோரி இருக்கு. பேசிக்லி வந்து யாரும் வீரராகவன் கோயில் போத முடியாதமே அந்த இது வந்து கோயில் போக மாட்டாங்க. அதான் அப்போயே ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்னது தான், எப்படி வைத்தீஸ்வரன் மாதிரி இந்த டாக்டர் தான், ஒரு வைத்தியராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க வீரராகவன். இவரை வந்து ஜென்ரலாக என்ன அந்த ஐதீகம்னா உடம்புல நோய் வந்து இந்த கோயில்கிட்ட போய் நம்ம வேண்டிக்கிட்டா சரியாகணும். அதுவும் குளத்தில் வந்து நம்ம டிப் பண்ணி இதோ சொல்லுவான்னு பார்த்தியா, அதெல்லாம் பண்ணால் உடம்புல இருக்க வியாதிலாம் சரியாகணும்னு. அதான் சிவன் கோயில் சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா இந்த டெம்பிள்க்கு வந்து ஒரு 3 ஹிஸ்ட்ரி இருக்குது இதுபடி. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவன் வந்து என்னென்னா அவர் மாமனார் தர்ஷா வந்து ஒரு பெரிய யாகம் மாதிரி வச்சிடுறாரு. ஸோ அந்த யாகத்துக்கு வந்து சிவன் அண்ட் பார்வதியாக சத்தியான்னு தெரில. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தெரில, எக்ஸாக்டாக தெரில. பட் அவங்கள கூப்பிடாததுனால சிவன் செம்ம கிராண்டாகி மாமனாக போட்டு தள்ளிட்டாரு. அந்த ரீசனில் அவர்கிட்ட ஏதோ இதை வந்துச்சு, பாவம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாவத்தை போட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த திருவள்ளூரில் இந்த வீரராகவர் கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா சரியாகணும்னு. ஸோ அந்த ரீசனால தான் வந்து பக்கத்துலேயே வந்து சிவன் கோயில் இருக்கும். பேர் அது மறந்துச்சு, நேத்தான் போனோம். ஸோ பேர் மறந்துச்சு. பட் நல்லா இது. ஸோ ஜென்ரலாக வீரராகவர் கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கும் போனேன். அது ஒன்று பின்னாடியே உண்டு. ஆமாம், பக்கத்தில் கிடையாது, பின்னாடி உண்டு. நம்ம சைடில் ஒரு ரோடு இருக்கும், அந்த குளத்துக்கு ஒட்டி ரோடு போகும். அது அந்த ரோட்லேயே போனால் சிவன் கோயில் இருக்கும். ரெண்டாவது ஸ்டோரி வந்து என்னென்னா, ஒரு முனிவர் வந்து விட்டாரு. அவர் வந்து ஃபார்மர் கூட. ஸோ அவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா இது பண்ணி விட்டுறாரு, அந்த விவசாயம் பண்ணி. அவர் வந்து மெயினாக வந்து ரைஸை தான் வந்து அந்த விவசாயமாக பண்ணியிருந்தார். ஸோ அதை பண்ணி அவர் வந்து பெரிய விஷ்ணு பக்தர் தான். ஆக்சுவலி கோயில் போனீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து பெயிண்டிங் மூலமாக இருக்கும். அது நான் கூட சொன்னேன் எல்லாட்டையும், அப்பாட்ட எல்லாட்டையும் சொன்னேன். நான் சொல்லிட்டே பேசிட்டே இருந்தேன் அவங்கள்ட்ட இந்த ஸ்டோரி சொல்ல காமிச்சேன், இந்த பெயிண்டிங்கில் தான் ஆச்சுன்னு. ஸோ வந்து என்னென்னா, விஷ்ணு வந்து ஒரு வயசான இதில் வந்து என் பசிட்டுது அப்படி இது பண்ணாது. ஸோ என்ன இருக்கும்போது அரிசி வந்து 2 பாடமாக பிரித்து, ஒரு பாடம் வந்து அந்த வயசானவர் இருக்கும், இன்னொரு பாடம் வந்து இந்த முனிவரும் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணாது. ஸோ ஒரு பாடம் அவர் கொடுத்தாது, அவர் சாப்பிட்டாது. அப்புறம் திரும்பி இன்னும் பசிக்குதுன்னு சொன்னார். சரி, இந்த பாடமும் கொடுத்தாது. சாப்பிட்டு முடிச்சிட்டப்போ என்ன சொன்னார், எனக்கு வந்து தூக்கம் வருது, நான் கொஞ்சம் படுத்துட்டணுன்னு. ஸோ அப்படி சொல்லும்போது இவர் வந்து சரி உள்ளே போய் பெட்டில் படுத்துட்டோன்னு. பெட்டில் போய் போதாது, பின்னாடி போய் பார்த்தா அவர் வந்து விஷ்ணுவோட அந்த ரூபத்தை வந்து காமிச்சிருக்காரு. ஸோ காமிச்சதில் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே வந்து வீரராகவர் கோயில்னு சொல்லிட்டு இது உண்டு. அடுத்து 3வது ஸ்டோரி வந்து என்னென்னா, இந்த இடத்துல தான் வந்து மகாவிஷ்ணு வந்து வைஃப் ஆன லக்ஷ்மியை மேரேஜ் பண்ணி விடுறாரு. அதனால் இந்த இடத்துல வந்து வீரராகவர் கோயில்னு சொல்லிட்டு கட்டி விடுறான்றது. ஸோ இதெல்லாம் தான் அந்த 3 ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி படி பார்த்தோன்னா இந்த கோயில் கட்டி வந்து 1000 to 1500 இயர்ஸ் ஆச்சு, ஆஸ் பர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் படி பார்க்கும்போது. பட் அந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டால் இது 5000 வருஷம் பழங்காலத்து கோயில் தான் சொல்லுவாங்க. அதுவும் எல்லா கிண்டன் எல்லாமே அவங்க வந்து கோயில்கிட்ட வந்து அந்த இது பண்ணி விட்றாங்க, அந்த மேம்படுத்தி விட்றாங்க. லைக் சோலாஸு, அப்புறம் பல்லவாஸு, அப்புறம் ராஷ்டிரகூட்டாஸ் எல்லாமே வந்து சேர்ந்து இந்த கோயிலில் வந்து அவன் நல்லா வந்து மேம்படுத்தி விட்றாங்க. மெயினாக வந்து குலோத்துங்க சோழன் வந்து 1013 AD வந்து கோயில் நல்லா வந்து பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்துட்டாரு. அது இதெல்லாம் வந்து இந்த கோயிலோட மெயின் இது. அண்ட் அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மெயினாக டைட்டி வந்து விஷ்ணு, அவர் படுத்த இதில் இருப்பார், லக்ஷ்மி, அது வந்து அனந்த சயனம்னு சொல்லுவாங்க.
அவர் தொப்புள்லேருந்து ஏதோ பிரம்மா வந்து வர்ற பூ மாதிரி மூலமா பிரம்மா இருக்கிற மாதிரி. அண்ட் அவர் கை கடியில் ஏதோ ஒரு முனிவர் உட்கார்ந்த மாதிரி, யாருன்னு தெரில எங்களுக்கு, பட் ஒரு முனிவர் இருந்தார் கை கடியில். ஸோ அந்த ஒரு ஸ்ரீரங்கத்தை ரங்கநாதரை பார்த்த ஒரு இது மாதிரி தான் இருக்குது இந்த கோயில்லையும். அண்ட் நீங்கள் ஜென்ரலாக ஹாலிடேஸில் வீக்கெண்ட்ஸில் போனால் பயங்கர ரஷ் இருக்கும். ஸோ ரம்ஜான்ல போனோம். ஆமாம், ரம்ஜான் ஹாலிடேவும் கூட கொஞ்சம் கூட்டம் வந்து தானே. ஸோ நம்ம வீக் டேஸாக போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் பார்க்கிங் ஸ்பேஸும் அங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் தான் நாங்கள் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு சார்ஜ் வாங்கிப்பாங்க, பட் திங்ஸ் ஆர் அங்கே அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் மற்றபடி அங்கே நம்ம போன கியூ அது நான் போனது வந்து 50 ரூபா கியூவில் போனோம். இல்லை, நம்ம ஃப்ரீயில் போனோம். ஆமாம், ஃப்ரீயில். எஸ், சாரி, ஃப்ரீயில் போனோம். பட் ஆனால் இதில் 50 ரூபா கியூ உண்டு. அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும் 50 ரூபா. பட் நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் ஆச்சு. ஜாஸ்தி ஆச்சு எங்களுக்கு டைம். பையன் அதுலேயும் கொஞ்சம் ட்ரான்கியானா. பக்கத்துலேயே அம்பாலோட இது சந்நிதி இருக்குது. அண்ட் சுற்றி அந்த கோயிலில் வேறு வேறு குட்டி குட்டி விநாயகர் அவங்க அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ பட் கோயில்லேயே வந்து பிரசாதம் தயிர் சாதம் கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது. பட் ஆனால் வேற லெவல். நல்ல இன்னொன்று மெயினாக அன்னதானம். அந்த உள்ள அதாவது அன்னதானம் வந்து லிமிட்டட் தான், டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 50லேருந்து 70 பேர் தான் அந்த அன்னதானம் உண்டு. நான் போதும் கரெக்டாக வந்தது. எங்களுக்கு லக்கியா டிக்கெட் கிடைச்சது, பட் நிறைய பேர் கிடைக்காம இருந்தது. பட் டிக்கெட் இல்லைன்னா விட மாட்டாங்க. ஸோ அது 1 to 2 நினைக்கிறேன் 2 பேட்ச் தான் போடுவாங்க. ஸோ அந்த 2 பேட்ச், ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், 1 to 131 பேட்ச், 130 to 2. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிளான சாப்பாடு, ஒரு சாம்பார், ரசம், மோர், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அப்புறம் ஸ்வீட் ஒன்று வச்சுருந்தாங்க, கேசரியா சம்திங் தெரியல. பட் சீரியஸ்லி செம்ம டேஸ்ட். ஸோ ஹாப்பி. ரொம்ப நல்லா இருக்கும். கோயிலும் கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு கூட்டம் இருந்தாலும் சத்தமாக இல்லாமல் அமைதியாக நிம்மதியாக இருந்தோம். ஸோ ஹாப்பி ட்ராவல் பண்ணது. நீங்களும் இந்த கோயில் ட்ராவல் பண்ணுற சீரியஸ்லி சூப்பர் கோயில் இது. சென்னை பக்கத்தில், சென்னை டு மீட்டா அடியில் உள்ள கோயில் இது. அங்கே ஈவன் மொட்டை அடிக்கிற இடம் கூட இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து மொட்டை அடிக்க, ஈவன் பெரியவங்க எல்லாரும் வந்து மொட்டை அடிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து உடம்பு சரியானோன்னா வந்து மொட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதுவும் பக்கத்துல மசூதி, அங்கே வந்து மொட்டை அடிச்சு மசூதியோட இதில் போய் நிறைய பேர் வந்து இது பண்ண, அவங்களும் வந்து எதுவும் சொல்ல. நானே பார்த்தோம் அது. அங்கே போய் குளிப்போம் பார்த்தீங்களா, மொட்டை அடிச்சுட்டு எல்லாம் அங்கே போய் தான், மசூதியில் போய் தான், மசூதி பக்கத்துலேயே வந்து அந்த மசூதியோட இதில் காம்பவுண்டில் வந்து வாஷ்ரூம் இருக்கு, அங்கே தான் வந்து எல்லாம் குளிச்சாங்க. பட் இட் வாஸ் ஸோ சூப்பர். இட் வாஸ் ஸோ ஹாப்பி லிட்ரலி ட்ராவல் பண்ணது. நீங்களும் இந்த கோயில் பார்த்துருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் எங்களுக்கு இன்னும் சஜஸ்ட் பண்ணுங்க அடுத்து என்ன கோயில் போகணும். நாளே ஐடியா வச்சிருக்கோம். செட்டிப்புண்ணியம்ல வந்து யோகா ஹைட்ரிவர் கோயில் இருக்குன்னு 4-5 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். பட் எப்போ போகணும்னு தெரியல. பட் அது மாதிரி ஏதாவது டெம்பிள்ஸ், அதாவது பழங்காலத்து கோயில் மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நாங்களும் அங்கே போய் வீலாட் பண்ணுறோம். Okay. Yeah. So see you guys in another vlog soon, and bye bye. Bye bye.